கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை, கிருபை, தயை உண்டாவதாக. ஆமென். தேவனுடைய வார்த்தைக்கு ஆதாரமாக பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனியுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 11வது வசனம். ரோமர் 9:11. பிள்ளைகள் இன்னும் பிறவாமலும் நல்வினை தீவினை ஒன்றும் செய்யாமலும் இருக்கையில் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின்படி இருக்கிற அவருடைய தீர்மானத்தின் கிரியைகளினாலே நிலை நிற்காமல் அழைக்கிறவராலே நிலை நிற்கும்படிக்கு. இந்த ரோமர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கு பிறவாத பிள்ளைகளை குறித்தும், பிறந்த பிள்ளைகள் மரித்துவிட்டால் அவர்கள் எங்கே போவார்கள் என்பதை குறித்தும் ஒரு கருதலான சத்தியம் அங்கு பேசப்படுகிறது. ஆனால் அதே வசனத்திலே 2 முக்கிய வார்த்தைகளும் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த 2 வார்த்தைகள் எது? ஒன்று நல்வினை, 2வது தீவினை. ஒன்று நல்வினை, 2வது தீவினை. இன்றைக்கு நாம் பார்க்க போகிற தேவனுடைய வார்த்தை பலவிதமான தீவினைகள், பலவிதமான தீவினைகளை குறித்து பார்க்க போகிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த பலவிதமான தீவினைகளில் முதல் ஒரு தீவினையை குறித்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 15வது வசனம். நியாயாதிபதிகள் 5:15 வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனிங்கள். இசக்காரின் பிரபுக்களும் தெபோராளோடு இருந்தார்கள். பாராக்கை போல இசக்கார் மனுஷரும் சோதரம் பாராக்கை போல் இசக்கால் மனுஷரும் பள்ளத்தாக்கிலே கால்நடையாய் அனுப்பப்பட்டு போனார்கள். ரூபனின் பிரிவினைகளால் உண்டான இருதயத்தின் நினைவுகள் மிகுதி. ரூபனின் பிரிவினைகளால் உண்டான இருதயத்தின் நினைவுகள் மிகுதி. ஆம், இங்கு பலவிதமான தீவினைகளை பார்க்கிறோம். அதுல முதல் தீவினை சோதரம் பிரிவினை என்கிறதான தீவினையை பார்க்கிறோம். இன்றைக்கு சபைகளில் காணப்படுகிற ஒரு பெரிய ஆவி இந்த ஆவி. ஊழியங்களில் காணப்படுகிற பெரிய ஆவி இந்த ஆவி. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நிறைய தேவ பிள்ளைகள் ஜீவியத்திலே காணப்படுகிற ஒரு ஆவி இந்த ஆவி. இந்த பிரிவினை தான் இன்னைக்கு போதகர்களையும் விசுவாசிகளையும் பிரிக்கிறது. இந்த பிரிவினை தான் ஊழியக்காரர்களையும் தேவ ஜனங்களையும் பிரிக்கிறது. இந்த பிரிவினை தான் பிள்ளைகளையும் பெற்றோரையும் பிரிக்கிறது. இந்த பிரிவினை தான் சோத்திரம் மூத்தோரையும் இளையோரையும் பிரிக்கிறது. இது ஒரு தீவினை. இது என்ன ஆவி என்று கேட்டால், இது ஒரு தீமையான ஆவி. தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. சரி, இந்த பிரிவினை என்கிற தீவினை வருவதற்கு என்ன காரணம்? மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 26வது வசனம். மத்தேயு 12:26. சாத்தானை சாத்தான் துரத்தினால் தனக்கு விரோதமாகத்தானே பிரிவினை செய்கிறதா இருக்குமே. அப்படி செய்தால் அவன் ராஜ்யம் எப்படி நிலை நிற்கும்? இங்கு தீவினை என்கிற பிரிவினைக்கு முதல் காரணம் சாத்தான். இந்த சாத்தான் ஒரு சில நேரத்துல அவன் சாத்தான் மாதிரி நடந்துக்க மாட்டான், லூஸ் மாதிரி நடந்துக்குவான். அவன் ஏற்கனவே சாத்தான் என்று சொன்னாலே மெச்சூரிட்டி ஆனவன், நல்ல தாளந்து நிறைந்தவன். சாத்தான் என்று சொன்னாலே திறமை வாய்ந்தவன். சாத்தான் என்று சொன்னாலே ஒரு தகுதிக்கு உட்பட்டவன், தகுதிக்கு மேற்பட்டவன்.
அப்படியெல்லாம் பெயர் பெற்றவன். ஆனா அவ்வளவு தரமும் அவ்வளவு நல்ல காரியங்களும் அவன்கிட்ட இருந்தாலும் சில நேரத்துல இந்த சாத்தான் என்ன பண்ணுவான்னா சின்ன பிள்ளைத்தனமா நடந்துக்குவான். எப்படி சின்ன பிள்ளைத்தனமா நடந்துக்குமா? அந்த மத்தேயு 12:26 சொல்லுது, சாத்தானை சாத்தான் துரத்தினால் தனக்கு விரோதமாகத்தானே பிரிவினை செய்கிறதா இருக்குமே. ஒரு சாத்தானே துரத்துதான். எப்படி இருக்கும் பாருங்க. இப்போ நிறைய பேர் வாழ்க்கையில பிரிவினை வர்றதுக்கு காரணம் இதுதான். ஒரு குடும்பத்துல பிரச்சனையினால பிரிஞ்சாங்கன்னாக்கா வெளியில இருந்து வந்து எவனோ பிரச்சனைய பண்ணி அந்த குடும்பம் பிரியல. இங்க சாத்தான துரத்துற மாதிரி ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களே இன்னொருத்தவங்களை என்ன செய்யறாங்க? பகைக்கிறாங்க. அவளை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு நான் கிளப்பிடுவேன். ஆனா ஏன் வாயாலும் நான் சொல்ல மாட்டேன், நீ வீட்டை விட்டு போன்னு சொல்ல மாட்டேன், இந்த வீட்டுல இருக்காதன்னு சொல்ல மாட்டேன், நீ வாழ்ந்து முடிச்சுட்ட எங்கேயாவது போன்னு நான் சொல்ல மாட்டேன், என் வாயால சொல்ல மாட்டேன். ஆனா நான் செய்யற வேலை இருக்கு பாருங்க, நான் செய்யற தந்திரம் இருக்கு பாருங்க, என்னுடைய இடும்பு இருக்கு பாருங்க, என்னுடைய இடும்பு என்னுடைய வேலை இந்த தந்திரத்தை பார்த்து இருக்க மாட்டாம தானாகவே போயிருவாங்க. இதுதான் இன்னைக்கு நிறைய பேர் குடும்பத்துல இருக்கிற பிரிவினை என்கிற தீவினை. சாத்தான் துரத்துகிறதை போல இன்னைக்கு ஒரே வீட்டில இருக்கிற ஒருவர் மற்றவரை துரத்துகிறார். இது எவ்வளவு பெரிய பயங்கரம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒருத்தவங்களை வம்பு பண்ணி தும்பு பண்ணி தகராறு பண்ணி குழப்பம் பண்ணி நீங்க அவங்கள துரத்திடலாம். வாயால சொல்லி போன் சொல்லாம வெளியே விரட்டிடுவேன்னு சொல்லாம ஏதோ ஒண்ணு பண்ணி உங்க பிடிவாத குணத்தை காட்டி அவங்கள துக்கப்படுத்தி அனுப்பிடுறீங்க. அந்த இடத்துல உங்க ஜம்பம் பலிக்குது, நான் அது இல்லைன்னு சொல்ல. உங்க திறமை ஜெயிக்குது, நான் அது இல்லைன்னு சொல்ல. உங்களுடைய சக்தி மேலோங்கி நிக்குது, அது நான் இல்லைன்னு சொல்ல. உங்க ஜம்பம் பலிக்குது, உங்க திறமை பலிக்குது, உங்க சுத்திரம் சக்தி அழகா கிழிச்சுது. ஆனா உண்மை என்ன தெரியுமா? யாருக்கு வாழ்க்கையில பிரிவினையை உண்டாக்கி அவர்களை உங்களுடைய ராஜ தந்திரத்தினாலே அனுப்பினீர்களோ அவர்கள் போகும்போது அவர்கள் மட்டும் போகலங்க, அவங்களுக்கு என்று சில கிருபைகளை சில அபிஷேகத்தை ஆண்டு வச்சிருப்பார். அவங்க அந்த வீட்டை விட்டு போகும்போது அந்த அபிஷேகமும் போயிடும், அவங்க மேல இருந்த அந்த கிருபையும் போயிடும், அவங்களோடு இருந்த தேவனுடைய வார்த்தை போயிடும். ஒட்டு மொத்தமா சொல்ல போனா அந்த யார் வீட்டை விட்டு துரத்தப்படுகிறார்களோ வெளியேற்றப்படுகிறார்களோ பிரிக்கப்பட்டு அனுப்பப்படுகிறார்களோ அவர்கள் போகும்போது அந்த வீட்டின் பெரும்பாலான ஆசீர்வாதம் அப்படியே போயிடும். அதுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா வீடே சோன் கிடக்கும். முன்பு இருந்த கலகலப்பு இருக்காது, முன்பு இருந்த சத்தம் இருக்காது, முன்பு இருந்த பேச்சு மகிழ்ச்சி இருக்காது, முன்பு இருந்த நல்ல வீட்டின் ஒரு விதமான நல்ல சந்தோஷம் இருக்காது. ஏதோ பறிகொடுத்ததை போல ஒரு சுடுகாடு போல காணப்படும். காரணம் அவங்கதான் எனக்கு பிரச்சனை, இவங்கதான் எனக்கு வம்புக்கு காரணம் சொல்லி கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஓ, அவங்க கங்கணம் கட்டினீங்க. நீங்க பண்ணினது பிரிவினை மட்டும் இல்லைங்க, அது தேவனுக்கு விரோதமாய் பண்ணின ஒரு தீவினை. இதற்குரிய தண்டனையை அனுபவித்துதான் ஆக வேண்டும், இதற்குரிய நியாய தீர்ப்பை சந்தித்துதான் ஆக வேண்டும், இதற்குரிய தேவனுடைய கோபத்துக்கு ஆளாகிதான் ஆக வேண்டும். ஓ, அதை செய்துட்டதுனால நீங்க ஜெயிச்ச மாதிரி நீங்க வீறு கொண்ட மாதிரி இருக்கலாம். ஒரு நேரம் வரும்,
ஏன் அப்படி பண்ணினோம் என்று நினைத்து 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 அழ வேண்டியது வரும். அப்போது உதவிக்கும் ஒத்தாசைக்கும் ஆட்கள் இல்லாமல் போவார்கள். சரி, இப்போ தீவினையில பிரிவினை என்கிற தீவினை. இந்த பிரிவினை எப்படி வருது? சாத்தான் சாத்தானையே துரத்துற மாதிரி வீட்டுக்குள்ள இருக்கிறவர்களை துரத்துகிறார்கள். அதனால பிரிகிறார்கள். ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி அவங்க மட்டும் பிரிஞ்சு போகல. வேதம் சொல்லுகிறது பாருங்க, ஏசாயாவின் புஸ்தகம் 59 அதிகாரம் 2வது வசனம். ஏசாயா 59:2. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. என்னைக்கு தீவினை என்கிற பிரிவினை உள்ள வந்ததோ அப்போ அந்த வீட்டுக்குள்ள என்ன வந்துருதுன்னா, நம்பர் 1 அக்கிரமம் வந்து விடுகிறது. 2வது தேவனும் உங்களை விட்டு பிரிந்து விடுகிறார். 3வது பாவங்கள் உள்ளே நுழைந்து விடுகிறது. 4வது கர்த்தர் உங்க ஜெபத்துக்கு செவி கொடுப்பது கிடையாது. 5வது ஆண்டவர் தம்முடைய முகத்தினால் உங்களை திரும்பி பார்ப்பதும் கிடையாது. இந்த தீவினை என்கிற பிரிவினையினால் வருகிற ஆவிக்குரிய காரியங்கள் இந்த 5 ஆவிக்குரிய தண்டனைகள். இது 5 ஆவிக்குரிய தண்டனைகள். அப்ப என்னதான் செய்யணும் பாஸ்டர்? என்னால தாங்க முடியல, மனம் ஒத்து போக மாட்டேங்குது. இவங்களோட இருக்கவும் முடியல, இல்ல இவங்களை துரத்தவும் கூடாதுன்றீங்க. நான் அப்ப வெளியில போயிட்டுமா அல்லது நான் எங்கேயாவது போயிடலாமான்னாக்கா, நான் சொல்றேன், நீங்க என்னைக்கு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டீர்களோ அன்னைக்கு நீங்க எங்க இருக்கணும், யாரோடு இருக்கணும், எந்த இடத்துல இருக்கணும் என்பதையும் தேவனே தீர்மானித்து விட்டார். அவருக்கு தெரியாம இந்த மாதிரி ஆட்களோடு, அவருக்கு தெரியாம இப்படிப்பட்ட இடத்துல ஆண்டு உங்களை வைக்கல. அப்ப நீங்களும் வெளியே போக வேண்டாம். அப்ப என்னதான் செய்யணும்? சகிக்க தெரிய வேண்டும், பொறுத்து கொள்ள தெரியும், தாங்க தெரியும். இந்த சகிப்பும் பொறுத்து கொள்ளுதலும் தாங்குதலும் தான் இங்கு முக்கியமான ஒன்று. இந்த சகித்தல், தாங்குதல், பொறுத்து கொள்ளுதல் இருந்தால் இந்த தீவினை என்கிற பிரிவினை உள்ளே வரவே வராது. தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் மாட்சிமையும் உண்டாவதாக. அப்ப எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த பிரிவினை வர்றதுக்கு முதல் காரணம் என்ன தெரியுமா? சிலர் சொல்றாங்க அவ பேசின வார்த்தை, சிலர் சொல்றாங்க இவன் போடுற சத்தம், சிலர் சொல்றாங்க அவங்க திருடிட்டாங்க, அதனாலதான் இது ஆரம்பிச்சது. நான் சொல்றேன் அதெல்லாம் கிடையாது. ஒரு வீட்டுக்குள்ள, ஒரு குடும்பத்துக்குள்ள, ஒரு ஆவிக்குரிய ஜீவியத்துல, ஒரு ஊழியத்துல அல்லது 2 பேருக்கு நடுவுல ஒரு பிரிவினை வர்றதுக்கு முதல் காரணம் என்னன்னா, நியாயாதிபதிகள் 5:15 கடைசி சொல்லுகிறது, ரூபனின் பிரிவினைகளால் உண்டான இருதயத்தின் நினைவுகள் மிகுதி. இந்த பிரிவினை வர்றதுக்கு முதல் காரணமே இருதயம்தான். இருதயத்தின் நினைவு. நான் இதை நடந்துட்டாக்கா என்ன பாரு இப்படி ஜெயிச்சிருவேன், இது நடந்துட்டாக்கா அப்புறம் பாரு அப்படி ஆயிரும் சொல்லி தனக்குத்தானே சுய புத்தியிலே சாய்ந்து கண்டதை நினைச்சு அந்த நினைவே பகையை உண்டாக்கி, அந்த பகையே விரோதத்தை கொண்டு வந்து, அந்த விரோதமே கசப்பை கொண்டு வந்து, அந்த கசப்பே இங்கு சண்டையை மூட்டி, அந்த சண்டையே வார்த்தையை கலப்பி, அந்த வார்த்தையை இவ பிரிவினால் பிரிந்து போக பண்ணுகிறது. இந்த பிரிவினை ஆவி உங்க வீட்டுக்குள் வராதபடிக்கு கடிந்து கொண்டு ஜெபம் பண்ணுங்க. என் வீட்டுக்குள்ள இந்த பிரிவினை ஆவி வேண்டாம் ஆண்டவரே. என்னை கலங்க பண்ணுகிறவர்கள் இருக்கிறார்கள், உண்மைதான்.
என்னை உருவ குத்துகிறவர்கள் இருக்கிறார்கள், உண்மைதான். என்னை கோல் மூட்டுகிறவர்களும் தகராறு பண்ணுகிறவர்கள் இருக்கிறார்கள், உண்மைதான். இன்றைக்கு கேட்ட சத்தியத்தின்படி நான் அதை தாங்கிக் கொள்ளுவேன், அதை பொறுத்துக் கொள்ளுவேன், அதை சகித்துக் கொள்ளுவேன். அந்த உபதேசத்துக்கு ஒப்புக்கொள்ளுவேன். அப்படி தாங்கிக் கொண்டு பொறுத்து கொண்டு சகித்து கொண்டு நீங்கள் தொடர்ந்து பிரயாணம் பண்ண ஆரம்பித்தா ஒரு நேரம் வரும், ஆண்டவர் பார்ப்பார், துருப்பிடித்த பட்டயம் எது, நல்ல பட்டயம் எது என்று பார்ப்பார். அப்போ தேவன் அந்த பிரச்சனைக்கெல்லாம் யார் காரணம் என்று பார்த்து அவரே தண்டனையை கொடுப்பார். அவர் தண்டனை கொடுத்தால் பிரச்சனைக்கு யார் காரணமோ அவர்கள் மட்டும்தான் தண்டிக்கப்படுவார்கள். எந்த சமாதானமும் எந்த ஆசீர்வாதமும் வெளியே போகாது. அப்ப தண்டனை என்கிற நியாய தீர்ப்பை கொடுக்கிறவர் கர்த்தர், அவர் பார்த்து கொள்ளுவார். யெகோவா ஈரே பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும், கவலைப்படாதீர்கள், உங்களுக்கு சகாயராய் தேவன் வருவார், தேவன் எழுப்புவார். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவர். இந்த தீவினை என்பதிலே பலவிதமான தீவினையில் இரண்டாவதாக இன்னொரு தீவினையை உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஏசாயாவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஏசாயா 10:12. ஞானியினுடைய வாய்மொழிகள் தயையுள்ளவைகள், மூடனுடைய உதடுகளோ அவைகளை விழுங்கும். கர்த்தருடைய கிருபை உண்டாவதாக. மன்னிக்கணும், ஏசாயாவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 12வது வசனம் மாற்றி வாசித்து விட்டேன், மன்னிக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வாசிக்கிறேன். ஆதலால் ஆண்டவர் சீயோன் மலையிலும் எருசலேமிலும் தமது செயலை எல்லாம் முடித்திருக்கும் போது அசீரியா ராஜாவினுடைய பெருமையான நெஞ்சின் வினையையும் அவன் கண்களின் மேட்டிமையான பார்வையும் நான் விசாரிப்பேன் என்கிறார். அல்லேலூயா. இங்கு தீவினையிலே, பலவிதமான தீவினையிலே இரண்டாவது தீவினை என்னன்னா, இந்த ஏசாயா 10:12 சொல்லுகிறது நெஞ்சின் வினை என்று சொல்லுகிறது. நெஞ்சின் வினை, வினை என்பது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இங்கு சொல்லப்படுவது, ஓ கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், நெஞ்சின் வினை. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, அப்போ என்ன அர்த்தம்? இங்க ஒரு மனுஷன் இருக்கிறான், அவன் நெஞ்சே வென நிறைஞ்ச நெஞ்சா இருக்கிறது. நெஞ்சின் வினை. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. அந்த நெஞ்சின் வினை வரும்போது தான் அங்க என்ன நடக்கிறது? ஓ சோத்திரம். இந்த நெஞ்சின் வினை ஒருத்தரோட வாழ்க்கையில வந்தா அவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க? வேதம் அழகாய் சொல்லுகிறது. பிரசங்கியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 9வது வசனம். பிரசங்கி 11:9. உன் இளமையிலே சந்தோஷப்படு, உன் வாலிபன் நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கும். உன் நெஞ்சின் வழிகளிலும் கண்ணின் காட்சிகளிலும் நட. ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. இந்த நெஞ்செல்லாம் வென பிடிச்சவங்க இருக்காங்க பாருங்க. நெஞ்செல்லாம் வென பிடிச்சவங்க யாருனாக்கா, அவங்க தனக்குன்னு தானே சில கோட்பாடுகளை வச்சிருப்பாங்க. அந்த கோட்பாடுகளைத்தான் அவங்க கைப்பிடிப்பாங்க. அப்ப தனக்குத்தானே வைத்திருக்கிற கோட்பாடு என்ன? அவங்க இளம் வயத என்னெல்லாம் பண்ணணுமோ அப்படியெல்லாம் பண்ணி பார்க்கணும்னு நினைப்பாங்க. அந்த சந்தோஷம் என்பதே இளம் வயசுலதான் இருக்கு. இந்த கொஞ்சம் வருஷத்தை விட்டுட்டா அப்புறம் சந்தோஷமே கிடைக்காது. அதனால குடி, அதனால வெறி,
அதனால புடி, அதனால ஓடு, அதனால குதி, அதனால எழு, அதனால காரியத்தை செய்யும் சொல்லி தன்னுடைய பலத்துக்கு மிஞ்சின, வயதுக்கு மிஞ்சினதை செய்கிறவர்கள் தான் இந்த நெஞ்சின் வினை நிறைந்தவர்கள். இரண்டாவது, அவங்க எப்ப என்ன விரும்புவாங்க தெரியுமா? அவங்க இருதயம் நல்ல பூரிப்பா இருக்கணும். மனசுக்குள்ள ஒரு கவலை வந்திருக்கணும். எல்லாரும் 25,000 ரூபாய் செல்போனை யூஸ் பண்றாங்கன்னாக்கா, இவருக்கு 50,000 ரூபாய் உள்ள செல்போன் இருந்தாதான் பூரிப்பு. கர்த்தர் நல்லவன். இவங்களுக்கு எல்லாரும் சொத்திரம், வீட்டில் இருக்கிறவங்க சாதாரண ஒரு சொத்திரம் எலக்ட்ரானிக் திங்ஸ் யூஸ் பண்றாங்கனாக்கா, இவங்க ரொம்ப இருக்கிறதுல ஆப்பிள் பிராண்டட் மட்டும்தான் விரும்புவாங்க. நெஞ்சின் வினை, இவங்க இருதயம் எப்போது பூரிப்பா இருக்கணும். இவங்களுக்கு ஒரே நோக்கம் என்ன தெரியுமா? நான் கவலையே பற்றக்கூடாது. எனக்கு தரித்திரியம்னா என்னன்னு தெரியக்கூடாது. எனக்கு பஸ் ஃபேர் 25 ரூபாய் ஆகுதுன்னாக்கா, நீங்க எனக்கு 75 ரூபாய் கொடுக்கணும். நான் வாலிப பையன்ல, நான் வாலிப பிள்ளைல. அப்போ என் மன விருப்பத்தின்படி வாழு. நெஞ்சின் வினைனா என்ன? மன விருப்பத்தின்படி எப்போதும் களிப்பா இருக்கணும். அங்க ஒருத்தவங்க ஏதோ ஒரு பொருள் வாங்குறாங்க, அவன் வாங்குறது கிட்டத்தட்ட 150 ரூபாய். ஆனா இவங்க போய் ஸ்டைலுக்காகவே, பந்தாவுக்காகவே, தன்னுடைய ஒரு திறமைய காட்டணுக்காகவே அந்த ரூபா நோட்டை தூக்கி மடிச்சு கொடுக்காம அதை விரிச்சு நீட்டி மொடன்னு சொல்லி 150 ரூபாய் பொருளை 200 ரூபாய்க்கு வாங்குவாங்க. அவங்களுக்கு என்ன, அந்த நேரத்துல ஒரு சின்ன சந்தோஷம். அவனை விட நான் பெஸ்டா வாங்கிட்டேன். அவன் என்னை பார்த்த பார்வையை பத்தியா, அவங்க என்னை கவனிச்சாங்க பத்தியா, என்னை குறித்து சொத்துறோம், அவங்கள விட நான் இப்படி பண்ணிருக்கேன்னு நினைச்சுக்கிட்டாங்க. இது இருதயத்தின் களிப்பு. இதெல்லாம் நெஞ்சின் வினைகளில் ஒன்று. அடுத்தது பாருங்க, இந்த நெஞ்சின் வினை உள்ளவங்க முதலாவது இளம மட்டும்தான் சந்தோஷம் நினைப்பாங்க. இரண்டாவது, இருதய எப்பொழுதும் களிப்பா இருக்கணும், கவலைன்றதே வந்துடக்கூடாது, அங்க ஆனந்தம் நிரம்பி இருக்கணும். மூணாவது, அவங்களுடைய காரியத்தை பாருங்க, கண்ணின் காட்சி. கர்த்தர் நல்லவன். எல்லா நேரமும் இவங்களுடைய கண்ணை பார்த்தீங்கன்னா பர 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 பரன்னு சொல்லி பரப்பரத்துக்கிட்டு இருக்கும். பைபிள் சொல்லுது, உன் கண்கள் நேராய் நோக்க கடவுது. ஆனா இவங்க கண் நேர நோக்காது. அவங்க என்ன பண்றாங்க, இவங்க என்ன பண்றாங்க, பஸ்ல போயிட்டே இருக்கிறோம், அங்க யாரோ 2 பேர், அண்ணன் தங்கச்சி, இல்லாட்டி தம்பி அக்கா, யாரோ இல்லாட்டி வேற ஏதோ வரும். அந்த பஸ்ல ஒரு 65-70 பேர் இருப்பாங்க. உட்கார்ந்து இருப்பாங்க, நின்று இருப்பாங்க, பிடிச்சிட்டு இருப்பாங்க, படிக்கட்டுல இருப்பாங்க, சீட்ல இருப்பாங்க. இவ்வளவு பேரை பார்க்கறத விட்டுட்டு இவங்க கண்ணு அந்த 2 பேர் உட்கார்ந்து ஒரு ஜோடி பேசிட்டு இருப்பாருங்க, அங்கதான் ஓரக்கண்ல பாக்குறது, அங்கிட்டு பார்த்துட்டு பார்க்காதது மாதிரி பாக்குறது, திரும்ப கொஞ்சம் இன்னுமா பேசிட்டு இருக்காங்க. அங்க அவங்க பேச பேச இங்க இவங்களுக்கு உடம்பெல்லாம் சூடாகி ஜெபிக்காமையே ஆவில அனலாயிடுறாங்க. ஏன்னா கண்ணின் காட்சி. அவங்க என்ன உறவுன்னு தெரியாது, என்ன பேசிட்டு இருக்காங்கன்னு தெரியாது, எங்க போறாங்கன்னு தெரியாது. அது அவங்களுடைய நேரம், அது அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. நாம் ஏன் அதை நோக்க வேண்டும், நாம் ஏன் அதை பார்க்க வேண்டும்? இந்த நெஞ்சின் வினை நிறைந்தவர்கள் அவங்க கண்ணை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது, கண்ணை சீர்படுத்தவே முடியாது. நீ நல்லா கவனிச்சீங்கன்னா, குதிரைக்கு நிறைய பல தகுதிகள் இருக்கு. குதிரை அப்படினாலே அதுக்குன்னு ஒரு தனி மதிப்பு மரியாதை இருக்கு. ஆனா அந்த குதிரைக்கு ஒரு வெனைன்னு ஒண்ணு இருக்குது. குதிரைக்கு இருக்கிற ஒரே வெனை என்ன தெரியுமா? கண்ணுதான். குதிரை பார்க்கறதுக்கு அழகா இருக்கும், ஜாம்பவான் போல இருக்கும், ஜெகதாண்டிக்கா இருக்கும், அப்படியே விட்டா டான்ஸ் ஆடும், அப்படியே விட்டா குதிக்கும், அப்படியே விட்டா பயங்கரமா ஓடும், அப்படியே விட்டா நல்ல தவும்,
அப்படியே விட்ட தடைகளை தாண்டும், அப்படியே விட்ட மலைக்கு மேல கூட ஏறும். இவ்வளவு நல்ல தகுதிகள் வாய்ந்த அந்த குதிரைக்குள்ள அதுக்கு ஒரு வென இருக்கு. என்னன்னா அதோடைய கண்ணு தான். அதனாலதான் குதிரைக்கு சுதந்திரம் அந்த கண்ணுக்கு மறைவை கட்டுகிறார்கள். மறைவு ஏன்னாக்கா அது ஓடும் போது இங்கிட்டு பார்க்கும், அங்கிட்டு பார்க்கும், பின்னாடி பார்க்கும், சைட்ல பார்க்கும். அப்படி பார்வை சிதறக்கூடாது என்பதற்காகத்தான் அந்த கண்ணுக்கு மறைவு கட்டுகிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த தீவினையிலே 2வது தீவினை நெஞ்சின் வினை. இந்த நெஞ்சின் வினைக்கு முதல் முக்கிய பல காரணங்களில் ஒன்று இந்த கண். இந்த தீவினைய பார்க்கிறது, அதை ரசிக்கிறது, அதை ருசிக்கிறது, அது அப்படியே லைக்கிறது. இந்த காரியத்தை உங்க கண்ணை விட்டு விளக்குங்க. உங்க கண்கள் நேராய் நோக்க கடவுள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை, கிருபை, தயை உண்டாவதாக. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த பிரசங்கியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 9வது வசனத்தின்படி உங்கள் ஜீவியம் இருக்குதா என்பதை பாருங்க. அந்த வசன விதமாய் சொல்லுகிறது, தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்து. அப்போ இந்த இளமையிலே சந்தோஷம், வாலிபத்திலே பூரிப்பு, நெஞ்சின் வழிகளிலே மன விருப்பத்தின்படி நடந்தது, கண்ணின் காட்சிபடியெல்லாம் இருந்தது. பைபிள்ல யாருங்க? பைபிள்ல யார சொல்ல முடியும்னா ஒரே ஒரு ஆளைத்தான் ஏக பொருத்தமா சொல்ல முடியும். அந்த மனுஷன் தான் சிம்சோன். இந்த பிரசங்கி 9:11 சொல்லப்பட்ட அத்தனையும் அந்த சிம்சோனுடைய வாழ்க்கையில இருந்துச்சு. அந்தோ பரிதாபம். சில சொல்லுவாங்க, சிம்சோன் கடைசியா கண்ணை பறி கொடுத்துட்டான், மாவாட்டிட்டு இருந்தான், அடிமையா இருந்தான், அப்படியாக்கும் இப்படியாக்கும்னு சொல்லுவாங்க. எனக்கு அவன் கண்ணை பறி கொடுத்தது பெருசு கிடையாது, அவன் மாவாட்டினது பெருசு கிடையாது, பெலிஸ்தர் கையில அகப்பட்டதெல்லாம் நான் பெருசா நினைக்கல. அவனை குறித்து நான் பரிதபிக்கிறது என்ன தெரியுமா? அவன் சாகும் போது 2 தூண்கள் அசைச்சதுனால அவனோடு கூட 3000 பேர் செத்து போனார்கள். 3000 பேர் அவனோடு கூட மாண்டு போனார்கள். இப்ப பாருங்க, நெஞ்சின் வினை நிறைந்த கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அந்த சோத்திரம், அந்த நெஞ்சின் வினையுள்ள ஒரு மனுஷன், அவன் மட்டும் சாகல, கிட்டத்தட்ட அவனோடு கூட 3000 பேரை கொல்லிட்டுதான் அவன் சாகல. இப்ப இது ஒரு பெரிய எச்சரிப்பின் செய்தி. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவ குடும்பங்கள்ல கிறிஸ்தவ வாலிப பையங்க, வாலிப பெண் பிள்ளைக, அல்லது கொஞ்சம் வயதுல இருக்கிறவர்கள் தன் தகப்பனையும் தாயையும் போட்டு வாட்டி வதைக்கிறார்கள். கர்த்தர் நல்லவை, சின்ன பின்னமாய் சிதைக்கிறார்கள். உங்களுக்கு போய் நான் பிள்ளையா பிறந்த பாருங்க, நான் செஞ்ச தப்பு. ஏன் என்னை பெத்தீங்க? இப்படிதாக்க நீங்க என்னை பெக்காம இருந்திருக்கலாமே. நாக்க பிடுங்கி சாகிறது போல இன்றைக்கு பெற்றோரை பார்த்து வாலிப பிள்ளைகள் கேட்கிறார்கள். அதற்கு காரணம் நெஞ்சின் வினை. ஆனா இதே வாலிப வயதுல இருக்கிற பலரை நான் பார்த்திருக்கேன். 28 வயதுல கிட்டத்தட்ட சோதரம் 1200 பேருக்கு வேலை கொடுக்கிற ஒரு தொழில் நிறுவனத்தை நிறுவி 1200 பேருக்கு வேலை கொடுக்கிற வாலிபனை எனக்கு தெரியும். இதே வாலிப வயதுல தனக்கு கொடுக்கப்பட்ட திறமையை காண்பித்து கிட்டத்தட்ட சொல்றோம் 150 கோடி 150 கோடி அவனுடைய 17வது வயசுல 150 கோடி சம்பாதித்து அந்த நாட்டுக்கே பெருமை சேர்த்த இளம் பையனை தெரியும். இன்னைக்கும் உலகத்தின் மிகப்பெரிய தனியார் நிறுவனங்களை கொஞ்சம் உள்ள போய் சர்ச் பண்ணி பாருங்க. அதனுடைய சிஇஓக்கள் யார், அவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் யார், மேனேஜ்மெண்ட் யார்,
அவங்களுடைய அந்த பெரிய பெரிய கம்பெனியுடைய சேர்மன்ஸ் யார் என்று நீங்க கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாருமே அந்த 20 முதல் 30, அதிகபட்சம் 35 வயதுக்கு உட்பட்டவர்கள் தான். இவங்க நெஞ்சின் வினைக்கு இடம் கொடுக்கல, வாழ்க்கையை ஒரு லட்சியமாய் கருதினார்கள். நான் இப்பயே அனுபவிக்கணும், இப்பயே குடிக்கணும், இப்படியே சந்தோஷத்தை பார்க்கணும், இப்படியே ஓடணும், இதை செய்து பார்க்கணும், அதெல்லாம் உங்க நோக்கம் கிடையாது. எல்லாருக்கும் முன்னாடி நான் வாழ்ந்து காட்டு, எல்லாருக்கும் முன்னாடி நான் சாதிச்சு காட்டு, எல்லாருக்கும் முன்னாடி நான் நிரூபிக்கணும், இதுதான் அவங்களுடைய எண்ணமா இருந்தது. அவங்க இருதயம் வென நிறைஞ்ச இருதயம் இல்ல, நல்ல திட்டங்கள் நிறைந்த இருதயம். இந்த செய்தியை கேட்கிற சகோதரி, இந்த செய்தியை கேட்கிற சகோதரா, உங்கள் நெஞ்சின் வினை இன்னைக்கு பலதரப்பட்ட பல காரியங்களை செய்யும். ஒரு நாள் ஒரு வாலிபன் தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் சொன்னான், அப்பா, நான் இப்படி ஒரு பிளான் பண்ணி இந்த ரூட்ல போலான் இருக்கேன். எனக்கு ஒரு ரூட்டை நான் அமைச்சுக்கிட்டேன். இனி இந்த ரூட்ல தான் நான் போவேன். நீங்க என்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, என்னை ஹர்ட் பண்ணக்கூடாது, எனக்கு தடையா இருக்கக்கூடாது. பயங்கரமா ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் பண்ண தகப்பன் ரொம்ப பொறுமையா கேட்டுட்டு இருந்தார். இவன் சொல்றது, தகப்பனுக்கு உத்தரவு போறது எல்லாம் கேட்டுட்டு இருந்தார். கேட்டுட்டு இவர் ஏதாவது பேசுவாரு, பயங்கரமா சத்தமும் இல்லாட்டி ஏதாவது ஒண்ணு பண்ணுவாரு, உடனே இதுதான் சாக்குன்னு அவரை போஸ்ட் பண்ணிடலாம், மேற்கொண்டலாம் நம்ம எதிர்பார்த்தோம். ஆனா அவர் ஒண்ணுமே செய்யல. இவன் சத்தமா சொல்றது, போடுற உத்தரவு எல்லாத்தையும் கேட்டுட்டாரு. கேட்டுட்டு கடைசியா அவர் சொன்னாரு, தம்பி இங்க வா, அந்த பைபிள் எடுத்துட்டு வா அப்படின்னாரு. இவன் போனான், பைபிள் எடுத்துட்டு போனான். அவர் ஒரு வசனத்தை வாசித்தாரு. அவர் சொன்னாரு, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் அநேகம் உண்டு, அது முடிவு மரண வழி. மகனே, நான் உனக்கு சொல்ல வேண்டிய ஒரே ஆலோசனை, நீ உனக்குன்னே ஒரு ட்ராக் ஃபார்ம் பண்ணிட்ட, உன்னுடைய லைன்ல நீ போகணும்னு விரும்புற, தாராள போ, நான் உனக்கு தடுக்கவே இல்லை, நல்லா போலாம். இன்னைக்கு அது உனக்கு செம்மையான வழியா தெரியும், ஆனா கொஞ்ச நாள்ல நீ செத்து போயிடுவ. நீ அப்படி செத்து போக கூடாது, தடுமாறக்கூடாதுன்னா ஒண்ணு செய். இன்னைக்கு எது செம்மையான வழியா தெரியுதோ அந்த வழியை நம்பாத, அந்த வழியை உண்டாக்குகிற ஆண்டவரை நம்பு. ஏனென்றா இயேசு அவரே சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். முதலாவது நானே வழி என்ற அந்த ஆண்டவரை நம்பு, அதுக்கப்புறம் செம்மையான வழியை நம்பு. நீ நானே வழி என்கிறவரை விட்டுட்டு செம்மையான வழியில போனக்க மரணம் தான், அது நெஞ்சின் வினையில தான் போய் முடியும். ஆனா நானே வழி என்று சொன்ன ஆண்டவரை நம்பி அவரை முன்னாக போக விட்டு நீ பின்னாக போனா உன் வாழ்நாள் நீடித்திருக்கும் என்று அந்த வசனத்தை மட்டும் வாசிட்டு விட்டுட்டார். இதை கேட்ட அவன் ஒன்னும் பதில் சொல்லல. இவர் வேலையே தான், எப்ப பார்த்தாலும் முட்டுக்கட்டை போட்டுட்டு இருப்பார். நம்மள முன்னேறவும் விட மாட்டாரு, வெளியிலையும் விட மாட்டாரு. ஆனா எப்ப பார்த்தாலும் முட்டுக்கட்டையா இருப்பான்னு சொல்லி சலிச்சுக்கிட்டு போய் படுத்துட்டான். படுத்தாக்கா அவனுக்கு தூக்கமே வரல. உருள்றான், பெறல்றான், போர்வை எடுத்து பொத்துறான், பொத்துன போர்வையை தூக்கி எறிகிறான், காலை தூக்கி அடிக்கிறான், தலைமுடிய பிடிச்சு பிக்கிறான், என்னென்னமோ பண்ற. அவனுக்கு தூக்கமே வரல. திரும்ப 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 அவனுக்கு ஒரு வார்த்தை வருது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், நானே வழியும் சத்தியும் ஜீவனுமா இருக்க. நடு நிசி கடந்தது. அவன் யோசிச்சு 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 ஒரு பைத்தியக்காரனை போல மாறினவன். இப்ப வேற வழியே இல்லை. 2 மணி 2:30 மணி ஆகும்போது எந்திரிச்சான், அப்படியே முட்டி போட்டான், ஆண்டோட்ட கதறி அழுதான்.
ஆண்டவரே, நீரே என்னுடைய வழி, என் நெஞ்சின் வினையின்படி நடக்காதபடி உம்முடைய வழிக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் சொல்லி மனம் உடைஞ்சி மௌனமா ஜெபிச்சான் பாருங்க. மௌனமா ஜெபிக்க ஆரம்பிச்ச அவன் அந்த மன சோத்திர பாவங்கள், தகப்பனை எதிர்த்து பேசுனது, தனக்குன்னு ஒரு பாதையை நியமிச்சு கொண்டு இதெல்லாம் குற்றமா தெரிய 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 அந்த ராத்திரி நேரத்துல தன்னையும் மீறி மெய் மறந்தவனா கத்தி சத்தம் போட்டான். கத்தி அலறி அழுதான், அலறி சத்தம் போட்டு ஜோமனா. இதை கேட்டு அப்பாவும் அம்மாவும் தங்கச்சியும் என்னமோ ஏதோ ஓடி வந்து பார்த்தா கதவை திறந்தாக்கா அவன் அப்படி நல்ல குழஞ்சி கண்ணீரும் கம்பளையுமா கிடக்குறான். இவங்க வந்தது அவனுக்கு தெரியல, அப்பா வந்தது தெரியல, அம்மா வந்தது தெரியல, தங்கச்சி வந்தது தெரியல, கதவு திறந்து தெரியல, இன்னும் அழுதுட்டு இருக்கிறான். அப்ப அப்பா பார்த்தாரு, ஒண்ணுமே பண்ண வேண்டாம், விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூட்டு போயாச்சு. அவன் கதறி அழுதான். ஓ, நானே வழி என்று அந்த தேவனுடைய சத்தம் அவன் காதுகளில் ரீங்காரமிட்டது. நீண்ட நேரம் பாவ உணர்வடைந்து அழுத அவன் தன் ஜெபத்தை முடித்தான். அவனுக்குள் நல்ல ஒரு சமாதானம் நிறைத்தது, நல்ல ஒரு தேவனுடைய கிருபை நிறைத்தது. தனக்கென்று நியமித்த அந்த ட்ராக், அவன் போட்டிருந்த ப்ளூ பிரிண்ட், அவனுடைய மேப், அவனுடைய ஃபியூச்சர் பிளானிங் எல்லாத்தையும் எடுத்தான். நேரா கொண்டு போய் வெளியில போட்டு தீயை கொளுத்தினான். நேரா உள்ள வந்தான். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்றான். அவன்தான் பிற்காலத்துல மிகப்பெரிய தொழிலதிபராய் மாறினான். அவனுடைய குடும்பத்தினர் எல்லாருக்கும் அவன் வழிகாட்டியாய் அமைந்தான். இந்த செய்தியை கேட்கிற தேவ பிள்ளையே, தீவினையில முதலாவது பார்த்தோம் பிரிவினை என்கிற தீவினை. அதற்கு இடம் கொடுக்காதீர்கள். லோத்தை போல ஆபிரகாமை போல பிரிந்து போகாதீர்கள். இரண்டாவது தீவினை நெஞ்சின் வினை என்கிற தீவினை. உங்களுக்கென்று நீங்களே பாதையை நியமிக்காதீர்கள். உங்களுக்கென்று நீங்களே திட்டங்களை தீட்டாதீர்கள். உங்களுக்கென்று நீங்களே காரியத்தை செய்யாதீங்க. இல்லாட்டி இளமையில சந்தோஷப்படணும், கண்ணின் காட்சியில நடக்கணும், எப்போது களிப்பா இருக்கும் நினைக்காதீங்க. நானே வழி, நானே வழி, நானே வழி என்று சொல்லி யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே ஆண்டவர் சொன்னாரே, அவருக்கு ஒப்பு கொடுங்கள். உங்களுடைய வழி எது நல்ல வழி என்பது அவருக்கு தெரியும். எந்த வழியில கொண்டு போக வேண்டும் என்பது அவருக்கு தெரியும். நல்ல வழியிலே கொண்டு போவார். யாரெல்லாம் உங்களுக்கு நெஞ்சின் வினையாய் வர இருந்தார்களோ அவர்களெல்லாம் பிடுங்கி எரிந்து போட்டு இயேசுவின் வழியில் நடக்கிற புத்திரனும் புத்திரியுமாய் ஆண்டவர் உங்களை மாற்றுவார். இந்த ராத்திரி இரவுக்கு இரவு இந்த ஜெபத்திலே அந்த வழி நடத்துகிற ஆண்டவர், நானே வழி என்று சொன்னவே இதோ உங்க வாசற்படியிலே வந்து நிற்கிறார். நானே வழி என்று சொன்னவே இதோ உங்களை சந்திக்கும்படி புறப்பட்டு வந்திருக்கிறார். உங்களுடைய வழிகளை விட்டு விடுங்கள். தேவனுடைய வழிக்காக காத்திருங்கள். அரைக்கதவை பூட்டுங்கள். மனம் கசந்து அழுங்கள். ஆண்டவரிடத்தில் மனம் இருதயம் உடைந்து புலம்புங்கள். நீர் எனக்கு ஒரு வழியை காட்ட வேண்டும், நீர் என்னை வழிநடத்த வேண்டும் என்று ஜெபித்து பாருங்கள். பொழுது விடுவதற்குள் ஆண்டவர் உங்களை சந்திப்பா. அடுத்த சில நாட்களுக்குள் அவரை அதிசயமான வழியை திறப்பா. அது ஒருவருக்கும் தெரியாதே ஒரு வழியாக இருக்கும். அந்த வழி உங்களுக்கும் உங்கள் வம்சத்துக்கும் தலைமுறைக்கும் மகிமையின் வழியாக. இந்த தீவினையிலே இரண்டாவது தீவினை நெஞ்சின் அதை தேவனுடைய வழிக்கு ஒப்புக்கொண்டு போ. இந்த தீவினையை குறித்து மீத செய்திகளை நாளைக்கு இரவிலே எல்லாரும் கண்களை மூடி ஒப்புக்கொண்டு இன்னைக்கு நல்ல அருமையான நமக்கு கொடுத்தா
கண்காணி மூலமாய் ஆண்டவர் கொடுத்தார். நல்ல சாட்சியை வாலிப பிள்ளை இனிமையான ஒரு ஆங்கில பாடலை கேட்க அதோடு ஆண்டோடைய பகிரங்க ஒரு செய்தி, பலவித தீமைகள். அதுல முதல் பாகத்தை இன்னைக்கு பார்த்திருக்கிறோம். அல்லேலூயா. இப்பொழுது அந்த வாலிபனுக்கு அன்றைக்கு ராத்திரி நானே வழி என்று வழி திறந்தாரே, அதை போல உங்கள் ஒவ்வொருவருக்கும் வயது மூத்தோர், முதியோர், தாய்மார், தகப்பன்மார், சின்ன பிள்ளைகள் எல்லாருக்கும் அற்புத வழிகள் திறக்கப்படும்படியாய் நான் ஜெபிக்க போகிறேன். எல்லாரும் கண்களை மூடி ஆவில நிரம்பி வாய்களை திறந்து சத்தமா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினாலே நாம் ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பரமபிதாவே, ரோமர் புஸ்தகம் 9:11 சொல்லுகிறபடி நல்வினை தீவினை, அதுல தீவினை என்றால் என்ன என்பதை இன்றைக்கு கர்த்தர் பேசினீரே. தீவினை என்கிற பிரிவினை, ஆபிரகாமை பிரித்த, லோத்தை பிரித்த அப்படிப்பட்ட பிரிவினைகள் இதோ இந்த கடைசி காலத்துல இனிமேல் உடைய பிள்ளைகள் யாருடைய குடும்பத்திலும் உண்டாகவே கூடாது. யாருடைய வீட்டிலும் இந்த பிரிவினைகள் நடக்கவே கூடாது. நல்ல ஒருமித்திருக்கத்தக்கதாய், ஒரே இருதயமாய் பழகத்தக்கதாய் நல்ல ஒரு அன்பு உண்டாகட்டும், ஐக்கியம் உண்டாகட்டும், ஏக நன்மையின் சந்தோஷத்தின் உறவு உண்டாகட்டும். ஐயா ரபோத்தி கத்துரபா கத்துரபாலபாலபா கத்துரபாலபாலா எல்லா பிரிவினை ஆவிகளை சபித்து படுகிறேன். ஐக்கியத்தின் ஆவிகளை கட்டவிழ்க்கிறேன் ஆண்டவரே. எல்லாவற்றை விட நெஞ்சின் வினை, தனக்குத்தானே திட்டங்கள் தீட்டுவது, தானே வழிகளை நியமித்துக் கொள்ளுவது, எல்லாவற்றிலும் களிப்பாயிருக்க வேண்டும், சந்தோஷமாயிருக்க வேண்டும், பூரிப்பாயிருக்க வேண்டும் என்பதின்றி உலகத்தின் இச்சைக்கு இடங்கொடுக்கிற, உலகத்தின் விருப்பத்துக்கு இடங்கொடுக்கிற எல்லா நெஞ்சின் வினைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் உங்களுடைய பிள்ளைகளுடைய, உங்களுடைய ஜனங்களுடைய இருதயத்தை விட்டு பிடுங்கப்பட்டு போவதாக ஊழியக்காரனாக நான் சொல்லுகிறேன். அந்த வாலிபனுக்கு நானே வழி என்று தரிசனம் கொடுத்தீரே. இதோ இன்றைக்கு இந்த இரவுக்கு ஒரு ஜெபத்துக்கு வந்தேன். உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அற்புதமான வழிகள் திறக்கப்படுவதாக, அதிசயமான வழிகள் திறக்கப்படுவதாக, இடரல்கள் இல்லாத வழிகள் திறக்கப்படுவதாக, தடைகள் இல்லாத வழிகள் திறக்கப்படுவதாக, சமாதானத்தின் வழிகள் திறக்கப்படுவதாக, கிருபையின் தயவின் வழிகள் திறக்கப்படுவதாக, மாட்சிமையின் மேன்மையின் வழிகள் திறக்கப்படுவதாக. ஆமாண்டவரே, மனுஷனால் உண்டாக்கப்படுகிற வழிகள் அநேகம் இருக்கிறது. ஆனால் உம்மால் கிடைக்கிற வழியோ அது நேர்த்தியான வழி அல்லவா, அது ராஜ பாதை அல்லவா. அவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இந்த ராஜ பாதைகள் கிடைக்கட்டும் ஆண்டவரே. நேர்த்தியாய் நடத்துவீராக. உடைய அற்புதத்தின் கிரியை நடக்கட்டும், அற்புதத்தின் கிரியை நடக்கட்டும். அப்போஸ்தலர் நடபடிகள் 12ஆம் அதிகாரத்தில் பேதுருவை விடுதலையாக்கி கூப்பிட்டு கொண்டு வரும்போது அவனை எல்லா தடைகளை மாற்றி நேராய் மார்க்கு என்னும் மறுபெயர் கொண்ட ஆண்டவரே சொந்த மரியாளின் வீட்டுக்கு அழைத்து வந்ததை போல உடைய பிள்ளைகளுக்கு நேர் வழி திறக்கப்படுவதாக, கதவுகள் எல்லாம் திறக்கப்படுவதாக, நல்ல சாட்சிகளை கேட்க உதவி செய்யும். இந்த ஜெபம் ஒவ்வொருத்தருடைய குடும்பத்திலும் அற்புதத்தை செய்யட்டும். இந்த ஜெபம் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் அற்புதத்தை செய்யட்டும். ஆண்டவரே, நீர் ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி. தாழ்த்தி ஒப்புவிக்கிறோம். இரவில் நல்ல நித்திரை தாரும். நாளைக்கு காலை இருட்டோட ஜெபத்திலே ஆண்டவர் ஆங்கில பாடல்கள், நல்ல சாட்சிகள், கிருபையுள்ள செய்திகளை கேட்க உடைய பிள்ளைகளை குடும்பமாய் கொண்டு வாரும். உயிர்ப்பிக்கிற மகிமையின் அபிஷேகம் பெரிய காத்து சேட்டும். தாழ்த்தி ஒப்புவிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.